ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு சிம்பிளான டிஃபன் தான் பார்ப்போம். என்னென்னா ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். அதுக்கு 2 கோதுமை ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 முட்டை. ஒரு முட்டை எல்லோ கருவோடு போடும், ஒன்று வெள்ளைக்கருவில். அந்த முட்டைக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள், உப்பு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை எல்லோ கரு, ஒன்று எல்லோ கரு வேண்டாம். அவ்வளோதான், அப்படியே எடுத்துடலாம் இதில். ஓகே, ஒரு வெள்ளைக்கரு தான் போட்டிருக்கோம், எல்லோ தான் போட்டிருக்கோம், ஒன்று போடலை, 2 வெள்ளைக்கரு. இனிமேல் முட்டை இப்படி நல்லா அடித்து வச்சுப்போம். நல்லா சூப்பராக அடிச்சுட்டு அதுக்கு ஒரு மசாலா தேவை. ப்ரெட் ஆம்லேட்டுக்கு அதை தான் அரைக்க போகிறேன். இப்போ ஒரு கை கொத்தமல்லி, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ நம்ம அரைக்கிற சட்னி. ஒரு கை புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பூண்டு பல், ஒரு சிறிதளவு இஞ்சி துண்டு, உடச்சக்கலை ஒரு 4. இந்த பாருங்க எவ்வளோண்டு வச்சுருப்பாங்க உடச்சக்கலை, சும்மா இவ்வளோண்டு உடச்சக்கலை. லெமனு ஒரு சிட்டிகை இதிலையே ஊற்றிடணும். இந்த சட்னி செம்ம அட்டகாசமாக இருக்கும். இந்த ப்ரெட்டு மேலே தடவுறதுக்கு முட்டை, இது சால்ட்டு இதிலே உள்ளே போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிடுவோம். சட்னியை அதை அரைச்சி வச்சாச்சு பச்சை கலரில். பாருங்க எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் பச்சையாக இருக்கும். அப்படி சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த இதை லைட்டாக தோசை தவாவில் இந்த ப்ரெட்டை சும்மா அப்படி லைட்டாக எடுத்துக்கேன். கோதுமை ப்ரெட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு மைதானா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கோதுமை ப்ரெட்டு, அதனால் நமக்கு ஹெல்த்திக்கு லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டேன். முட்டையும் இன்னும் அடிச்சிடணும். இந்த முட்டை அடிக்கிறத வச்சு நல்லா அடிக்கணும். முட்டை தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இனிமேல் தேங்காய் எண்ணெயே ஊற்றிடும். அதுக்கு கொஞ்சம் சட்டி காயிட்டா இருக்க முட்டை அடிச்சிடுவோம். தேங்காய் தான் டேஸ்ட்டு. முட்டை நல்லா அடிச்சாச்சு. சட்டியை நல்லா காஞ்சிடணும். நமக்கு இதிலே கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். இனிமேல் இந்த இது ஸ்லோவிலே தான் வச்சுருக்கேன். நமக்கு 2 முட்டையே போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நல்லா வேகட்டும். வெந்தோன்னா மாற்றி போடணும். கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். அப்படி சூப்பராக வந்துச்சுக்கலாம். இன்னுமே இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், அதை தடவணும். கொஞ்சம் நிறையா இருந்தால் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, வேறு ஒன்றும். ஆனால் டேஸ்ட் அதே தான் இருக்கும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதிலே வெந்துடும். கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படி ஒரு லைட்டாக சூட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஏன்னா அது கொஞ்சம் வேகணும், வேற ஒன்றும் இல்லை. வெந்துருச்சு. இனிமேல் மாற்றிட்டேன் அப்படியே ஒரே செகண்டில். இனிமேல் அவ்வளோதான். ப்ரெட் ஆம்லேட், சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரெட் ஆம்லேட்டை எடுத்து சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ சூப்பராக இருக்குங்க. ஒரு கறியில் கொஞ்சம் அந்த புதினா கொத்தமல்லி அதோடைய ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நமக்கு காலையிலையோ நைட்டுக்கோ ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு இது. பெரியவங்களுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு ஹெல்த்தி வேணும் கண்டிப்பாக. அதுமாதிரி பிள்ளைங்களுக்கும் தம்பிங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்த் வேணும். எல்லாருமே இது செஞ்சுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா. ப்ரெட் ஆம்லேட் 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா இவ்வளோ லேட்டு சாப்பாடுனா காலையிலே நல்லா ஹெவியாக, மத்தியானமும் ஹெவியாக சாப்பிட்டோம். அதனால் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.